அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மகேஷ். என் மனைவியின் பெயர் சுந்தரி. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஆலந்தூர் என்கிற கிராமத்தில் வசித்து வருகிறோம். எங்களுக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிறது. இதுவரை குழந்தை பிறக்கவில்லை. நாங்கள் போகாத கோவில் இல்லை, செய்யாத வேண்டுதல் இல்லை. மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அலுத்து போய்விட்டது. சில தெரிந்தவர்கள் கூறிய சித்த வைத்திய முறைகளையும் செய்து பார்த்துவிட்டோம். இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது. ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என் அம்மா அப்பா இருவருமே எனக்கு திருமணம் முடிந்த சில வருடங்களிலேயே ஒருவர் பின் ஒருவராக இறந்துவிட்டார். என்னுடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் மற்றும் ஒரு அக்கா. எல்லோருக்குமே திருமணமாகி மனைவி குழந்தைகளுடன் தனித்தனியாக வசிக்கிறார்கள். நான் அதிகம் படிக்கவில்லை. ஆனால் கதை கவிதை எழுதுவதில் ஆர்வம் அதிகம். பத்திரிகைகளுக்கு கதை எழுதி அனுப்புவேன். அப்பா விவசாயம் செய்து வந்ததால் அவருக்கு ஒத்தாசையாக இருப்பேன். 2 அண்ணன்களுக்கும் திருமணம் முடிந்ததும் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு சொத்தை பிரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். அம்மாவையும் அப்பாவையும் வைத்துக்கொள்ள யாருக்கும் விருப்பமில்லை. எனக்கு அவர்களை பேராசை பிடித்த அண்ணன்களுடன் அனுப்பும் விருப்பமும் இல்லை. என்னை பெற்றவர்களை வயதான காலத்தில் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதினேன். அதனால் நானே அவர்களை நல்லபடியாக பார்த்தும் கொண்டேன். எங்கள் ஊரில் உள்ள நூலகத்திற்கு அடிக்கடி செல்வேன். புத்தகம் படிப்பதில் ஆர்வமும் அதிகம். அங்கே ஒரு பெண்ணை அடிக்கடி பார்ப்பேன். என்னைப் போலவே புத்தகம் படிப்பதில் ஆர்வம் அதிகம் போல அவளுக்கு. இதுபோல எங்கள் ஊரில் பெண்கள் எல்லாம் பொது இடங்களுக்கு அதிகமாக வர மாட்டார்கள், கூச்சப்படுவார்கள். ஆனால் இவள் எவ்விதமான தயக்கமும் இல்லாமல் வருவாள். புத்தகங்கள் படிப்பாள். யாரிடமும் அதிகம் பேசவும் மாட்டாள். பெண்கள் இதுபோல் தைரியமாக இருப்பதுதான் எனக்கு பிடிக்கும். சில நேரங்களில் அவளுக்கும் தெரியாமலேயே அவளை ரசிப்பேன். ஒருமுறை கோவிலுக்கு செல்ல அங்கேயும் அவளை கண்டேன். வயதான ஒருவர் முணங்கியபடி கோவிலுக்கு வெளியே படுத்திருந்தார். அவருக்கு தன் கையில் வைத்திருந்த பிரசாதத்தை கொடுத்துவிட்டு அவருடைய நெற்றியை தொட்டு பார்த்தாள். உடனே வெளியே சென்றாள். எனக்கு அவள் எங்கே செல்கிறாள் என அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. பின்தொடர்ந்தேன். நேராக அருகிலுள்ள மருந்தகம் சென்று மாத்திரை வாங்கினாள். திரும்ப கோவிலுக்கு சென்று மெல்லமாக அந்த முதியவரை எழுப்பி மாத்திரையை கொடுத்தாள். கோவிலுக்கு எத்தனையோ பேர் வந்து செல்கின்றனர். யாருக்கும் ஏன் எனக்கு கூட செய்ய தோணாத விஷயத்தை அவள் செய்திருக்கிறாள். ஒவ்வொரு இடங்களிலும் அவள் எனக்கு வித்தியாசமாக தெரிகிறாள். இன்னும் ரசிக்க ஆரம்பித்தேன் அவளை. என் நண்பர்களிடம் கேட்டு அவளை பற்றிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டேன். அவள் தவமிருந்து பெற்ற பிள்ளையாம். அவள் அம்மா அப்பாவிற்கு கல்யாணமாகி 20 ஆண்டுகள் கழித்து பிறந்திருக்கிறாள். இப்போது வயது 20 இருக்கும். அவள் அம்மா அப்பாவிற்கு இப்போது வயதாகிவிட்டது. சொத்துக்கள் நிறைய இருப்பதால் சொந்தங்கள் அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது அந்த வயதானவர்கள் சாவார்கள், அவளுடைய பெண் சுந்தரியை வேலைக்காரியாக்கி மிரட்டி அவளிடமிருந்த சொத்துக்களை அபகரிக்கலாம் என திட்டம் போட்டு கொண்டிருந்தனர். தங்களுக்கு பின் மகளுக்கு ஆதரவாக யாரும் இருக்க மாட்டார்கள் என அறிந்து கொண்டு சிறு வயதிலேயே அவளை தைரியமிக்க பெண்ணாக வளர்த்திருக்கிறார்கள். இப்போது பெண்ணிற்கு நல்ல பையனாக பார்த்து திருமணம் முடித்து விட்டால் அவளிற்கும் சொத்திற்கும் வரப்போகும் மருமகன் காவலாக இருப்பான் என எண்ணி தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார் சுந்தரியுடைய அப்பா. நல்ல வரங்கள் வந்தாலும் சுற்றியிருக்கும் உறவினர்கள் எப்படியாவது தடுத்து கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் சுந்தரியின் அப்பாவிற்கே பயம் வந்துவிட்டது. இப்படியே போனால் தன் பெண்ணிற்கு திருமணமே நடக்காது என்று. தங்களுக்கு பின் அவள் அனாதையாகிவிடப் போகிறாள் என கலங்கி போனார். தன் மகளை பற்றிய கவலையிலேயே அவருக்கு நோயும் வந்துவிட்டது. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைபட்டு சுயநினைவே இல்லாமல் போய்விட்டது அவருக்கு. மருத்துவர்கள் உயிர் பிழைப்பது கடினம் என கைவிரித்து விட்டார்கள். 2 நாட்களில் இறந்து போய்விட்டார். சுந்தரி தான் மனதிற்குள் கவலையாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அழுது கொண்டே இருக்கும் அம்மாவிற்கும் தைரியம் சொன்னார். தந்தையை ஏற்ற எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக அடக்கம் செய்ய வேண்டும் எனவும் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அடுத்த பிரச்சனையாக தந்தைக்கு நான் தான் கொல்லி வைப்பேன் என இவள் பிடிவாதமாக நிற்க, உறவினர்கள் முடியவே முடியாது, பெண் பிள்ளைகள் சுடுகாடு பக்கமே வரக்கூடாது, நாம் காலங்காலமாக பின்பற்றி வரும் வழக்கத்தையும் உனக்காக மாற்ற முடியாது என அவளிடம் சண்டை போட்டியிருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் சுந்தரிதான் ஜெயித்தாள். தன் அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்றியும் விட்டார். அடுத்த 1.5 வருடங்களில் அவள் அம்மாவையும் இறந்து போனாள். தன் மீது உண்மையான அன்பு வைத்திருந்த இருவரையும் இழந்த பின்பு அவள் மனம் வேதனையில் உழண்டு கொண்டிருந்தது. தன் கஷ்டங்களை கூட பகிர அவளுக்கு ஆள் இல்லை. உறவினர்களின் உண்மை முகம் அவளுக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் இப்போது நேரடியாகவே அவளுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தனர். பாவம், தனியாளாக நின்று இந்த பணப்பேய்களை எப்படி சமாளிப்பாள்? இப்போது போய் நான் அவளிடம் என் காதலை சொன்னால் நானும் பணத்திற்காக தான் இவளை விரும்புவதாக நினைத்து விடுவாளே என்று பயமாக இருந்தது. பயந்து என்ன செய்வது? தவறாக எண்ணினாலும் பரவாயில்லை, துணிந்து சொல்லிவிடுவோம் என முடிவு எடுக்கும் நேரத்தில்
அவள் உறவினர்கள் ஒன்று கூடி ஊரில் வேலை வெட்டிக்கு செல்லாமல் அடுத்தவர்களை தேவையில்லாமல் வம்பு இழுக்கும் அத்தை மகனுக்கு சுந்தரியை மணமுடிக்க திட்டம் தீட்டினர். இதை அறிந்து கொண்ட சுந்தரி வீட்டை விட்டு தப்பித்து தோழியின் வீட்டில் தஞ்சமடைந்து விட்டாள். எனக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. தனியாக தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள அவள் எவ்வளவு போராடுகிறாள் என்று. அவளிடம் இப்போதாவது காதலை சொல்லிவிடலாம் என எண்ணும் நேரத்தில் அவளுடைய தோழி எங்கள் வீட்டிற்கு வந்தாள். ஒரு வகையில் அவள் எனக்கு தங்கை முறை. அவள் என்னிடம், அண்ணா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். என் தோழி சுந்தரி உங்களை விரும்புகிறாள். வீட்டில் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்த நேரத்தில் ஒருவர் பின் ஒருவராக அவளை பெற்றவர்கள் இறந்து விட்டனர். அந்த துயரத்தில் இருந்தே இன்னும் அவள் வெளியே வரவில்லை. அதற்குள் அவள் உறவினர்கள் ஊரில் தருதலையாக சுற்றி கொண்டிருக்கும் ஒருவனுக்கு திருமணம் நடத்த முடிவெடுத்து விட்டனர். அவள் வீட்டிலிருந்து தப்பித்து எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டாள். உங்களை தனிமையில் சந்தித்து பேச விரும்புகிறாள் என்றார். எனக்கு அவள் சொல்வதையெல்லாம் கேட்கும்போது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. வெளியில் தைரியமாக பெண்ணாக தெரிந்த அவள் என்னை கண்டதும் சிறுபிள்ளை போல தேம்பி தேம்பி அழக ஆரம்பித்தாள். அன்று முடிவு செய்தேன், இனி அவளை வாழ்நாளில் எக்காரணம் கொண்டும் அளவிடக்கூடாது என. என் அம்மா அப்பாவிடம் அவளை திருமணம் செய்ய போகும் விஷயத்தை கூறினேன். அவர்களும் மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தனர். மிக எளிமையான முறையில் எங்களுடைய திருமணம் நடந்தது. என் அண்ணன்கள் கூட திருமணத்திற்கு வரவில்லை. சொத்துள்ள பெண்ணை திருமணம் செய்து பணக்காரனாகிவிடப் போகிறேன் என்ற எண்ணம் அதனால்தான் வரவில்லை போல. திருமணம் முடிந்து கூட எங்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவ்வளவு இடைஞ்சல். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டோம். வயது மூப்பின் காரணமாக சில வருடங்களிலேயே அடுத்தடுத்து என் அப்பா அம்மா இறந்துவிட்டனர். சுந்தரியின் உறவினர்கள் சொத்தை பிரிப்பதற்கு பல வழிகளில் முயன்றனர். இதெல்லாம் கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. பல மருத்துவர்களிடம் சிகிச்சை செய்தாகிவிட்டது. பணம் செலவானதுதான் மிச்சம். பிள்ளை இல்லாமல் சொத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? இதற்கு பிறகு உங்களுக்கு இறுதி காரியங்கள் செய்வதற்கு கூட பிள்ளை இல்லாமல் போய்விட்டதே, பாவம் நீங்கள் என மனதை நோகடிக்கும் வார்த்தைகள் கூறினார்கள் ஊரில் உள்ளவர்கள். இறுதியாக நானும் மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். ஊரில் உள்ள சொத்துக்களை மொத்தமாக விற்றுவிட்டு யாரிடமும் சொல்லாமல் வெளியூருக்கு சென்று விடுவோம். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களுடன் வாழ்வதற்கு பதில் தெரியாத ஊரில் புதிதான ஒரு மனிதர்களுடன் பழக்கம் ஏற்படுத்தி கொள்வோம். அங்கே இருந்து கொண்டு குழந்தைக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டோம். 3 முறை கருத்தரித்த என் மனைவிக்கு ஆனால் 3ஆம் மாதத்திலேயே கரைந்து விட்டது. அப்படியும் கருத்தரித்த நாளிலிருந்து அவளை கண்ணும் கருத்துமாக நான் பார்த்து கொண்டேன். ஒரு வேளையும் செய்ய விட மாட்டேன். இதற்கு மேல் எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. மனதிலும் தெம்பில்லை, உடம்பிலும் தெம்பில்லை. இனிமேல் சிகிச்சை செய்ய வேண்டாமென முயற்சியை விட்டுவிட்டோம். மனதிற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நேரங்களில் அருகில் இருக்கும் பூங்காவிற்கு செல்வேன். அங்கு விளையாடும் சின்னஞ்சிறு குழந்தைகளை பார்க்கும்போது மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும். அங்கே அடிக்கடி செல்ல ஆரம்பித்தோம். ஒரு வயதான முதியவர் தினமும் பூங்காவிற்கு வருவார். நாளடைவில் எங்களுடன் அவராகவே வந்து பேசவும் ஆரம்பித்தார். நீங்கள் இருவரும் அந்யோன்யமாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் முகத்தில் ஏதோ ஏக்கம் தெரிகிறது. என்னிடம் சொல்ல நேர்ந்தால் சொல்லுங்கள், கட்டாயமில்லை என்று சொன்னார். ஏனோ தெரியவில்லை, எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வந்த கடவுள் போல தெரிந்தார் அவர். எங்கள் வாழ்வில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் கூறினோம். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அவர் சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு, நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் என்றார். நாளை நான் சொல்லும் இடத்திற்கு வாருங்கள், தெளிவு கிடைத்துவிடும் என துண்டு சீட்டில் விலாசத்தை எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார். மறுநாள் எப்போது விடியும் அந்த முதியவர் சொல்லிய இடத்தில் என்ன இருக்கிறது என அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. மறுநாள் அவர் குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு நானும் என் மனைவியும் சென்று விட்டோம். சிறிது நேரத்திலேயே அந்த முதியவரும் ஆட்டோவில் வந்து இறங்கினார். ஒரு 10 நிமிடம் நடந்து சென்ற பிறகு ஒரு பெரிய கேட்டின் முன்பு வந்து நின்றார். காவலாளி இவரை கண்டதும் சிநேகமாக புன்னகித்து விட்டு முதியவரிடம் நலம் விசாரித்து கொண்டே கேட்டை திறந்தார். உள்ளே நிறைய குழந்தைகள் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தனர். அப்போதான் எங்களுக்கே புரிந்தது அவர் அழைத்து வந்த இடம் அனாதை ஆசிரமம் என. நான் சொன்ன இடம் இதுதான். நீங்கள் குழந்தையில்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அம்மா அப்பா சொந்தங்கள் இல்லாமல் வாடுகிறார்கள். நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் இதில் ஏதோ ஒரு குழந்தைக்கு நல்ல அம்மாவோ அப்பாவோ கிடைத்து விடுவார்கள். நீங்கள் விரும்பினால் மட்டுமே தத்து எடுத்துக் கொள்ளலாம். யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார்கள். யோசித்து சொல்லுங்கள் என்று கூறினார். நாங்கள் இருவரும் குழந்தை இல்லாமல் இத்தனை வருடங்கள் ஏங்கி தவித்தோமே, ஏன் இந்த சிந்தனை முன்பே வரவில்லை என தோன்றியது. அந்த முதியவரிடம் சென்று எங்களுக்கு முழு சம்மதம், நாங்கள் ஒரு குழந்தையை எங்களின் வாரிசாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றும். முதியவரும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார். முறையாக பதிவு செய்த பின்பு ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து கொண்டோம். எங்கள் இருவருக்கும் அளவில்லா மகிழ்ச்சி. எங்களுக்கு இந்த நல்ல ஆலோசனையை வழங்கிய முதியவர் 2 குழந்தைகளை தத்தெடுத்து நன்றாக படிக்க வைத்து மருத்துவராக்கி இருக்கிறார். இருவரும் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறார்கள்.
இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.